بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் முஃபீத் ஃபி தஆமுலில் முஸ்லிம் அல் முஸ்லிமில் ஜதீத். புதிய முஸ்லிம்களோடு நாம் வைக்கக்கூடிய உறவுகள் என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான மனித சமூகத்திற்கு தேவைப்படக்கூடிய அத்துணை முன்மாதிரிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல உறவுகள் அவனோடு ஒண்டி உறவாடி கொண்டிருக்கிறது. அந்த உறவுகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக பெற்றோர்களோடு, மனைவி மக்களோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு, இப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி தங்களுடைய அணுகுமுறைகளை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு முன்மாதிரிகளை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த முன்மாதிரிகளில் ஒன்று தான் புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய அந்த சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுகள் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் சிலர் மார்க்கத்தை விளங்காத காரணத்தினால் என்ன விளங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் வாழையடி வாழையாக வந்த முஸ்லிம்கள், நாமெல்லாம் பிறக்கும் பொழுதே முஸ்லிம்களாக வந்தார்கள். எனவே நாமெல்லாம் ஒரிஜினல் முஸ்லீம். எவர் இஸ்லாத்தை ஏற்று நேற்று இந்த மார்க்கத்துக்குள் வருகிறாரோ அவரெல்லாம் நவ் முஸ்லீம் என்ற ஒரு பட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம சமூகத்தில் அதிகமாக பார்க்கலாம். இஸ்லாம் என்பது
நாம் நம்முடைய தாயினுடைய வயிற்றிலே பிறக்கின்ற பொழுது முஸ்லிம்களாக பிறந்தாலும் கூட சில வருடங்களுக்கு முன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாமும் இந்த இஸ்லாத்தை, ஏதாவது நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால் நம்முடைய நிறமும் நம்முடைய சாயலும் மாறி இன்றைக்கு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை புரியாத சில முஸ்லிம்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு சமூகத்திலே தங்களுடைய அணுகுமுறைகளை வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய சகோதரரை பார்த்து உங்களுக்கெல்லாம் மார்க்கம் தெரியாது என்று ஒதுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படி வரக்கூடியவர்களுக்கு ஒரு முத்திரையும் இட்டு விடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் நவ் முஸ்லிம்கள் என்ற முத்திரையும் இட்டு விடுகிறார்கள். அதே போல இந்த சமூகத்தில் என்னென்ன உரிமைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுப்பதில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் திருமண உறவு என்று வருகின்ற பொழுது அந்த திருமண உறவிற்காக ஜமாத் புத்தகம்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த புத்தகத்தை கொடுக்கறதில்லை. அதே போல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு கபறுசானை கொடுப்பதில்லை அடக்கம் செய்வதற்கு. அதே போல இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படியெல்லாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் மறந்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிப்பதற்கு இந்த சமூகத்திலே ஆள் இல்லை. இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய காதுக்கு வந்து கொண்டும் இருக்கிறது. அப்போ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள மக்கள்? நாமெல்லாம் ஒரிஜினலு, நாமெல்லாம் பிறப்பால் முஸ்லிம்கள், இவர்களெல்லாம் நேற்று வந்தவர்கள் என்று இரண்டாம் தர மக்களாக பிரிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் இஸ்லாத்திற்கு வந்தவர் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மதம் மாறி சென்று விட்டார்கள் என்று சொன்னால், சமீபத்தில் ரஹ்மத் நகர் போன்ற இடங்களை நாம் பார்க்கிறோம். வந்தவர்களில் ஒரு ஊரில் 4 பேர் மதம் மாறி இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான்னு சொன்னால் உடனே கொப்பரிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறார்கள். உடனே அமைப்புகள் எல்லாம் ஓடோடுகிறார்கள். ஆங்காங்கே செய்திகள் எல்லாம் பரவுகிறது, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மீண்டும் திரும்ப தங்களுடைய தாய் மதத்துக்கு சென்று விட்டார்கள் என்று வேகப்படுகிறார்கள், ஆவேசப்படுகிறார்களே தவிர, ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார், அல்லாஹுடைய தூதர் அந்த மார்க்கத்தில் அவருக்கு என்ன உரிமை கொடுத்தார்கள், அவரோடு எப்படி நடத்தினார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பார்க்காமல் இன்றைக்கும் பல முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஆழ பைத்து வைத்திருக்கிறார்கள். நாம் பிறப்பு முஸ்லிம், அவன் நேற்று வந்தவன் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதற்கு வேற எந்த வரலாறு நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு வரலாறு, ஒரே நபித்தோழருடைய வரலாறு, மற்ற வரலாறுலாம் விட்டுருங்க. எத்தனையோ வரலாறுகள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அரவணைப்போடு நடந்தார்கள், அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார்கள் என்பதற்கு பல்வேறு வரலாறுகள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு வரலாறு நமக்கு சாட்சியாக இருக்கிறது, பிலால் ரதியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு. அந்த வரலாறை உண்மையாக ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர் பிலாலுடைய வரலாறை படித்தார் என்று சொன்னால் உடனடியாக மார்க்கத்தை தழுவி விடுவார். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் விரட்டப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர் பிலால். அந்த பிலால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாத்திரத்திலே அவருக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுத்தார்கள் என்று சொன்னால் பல உரிமைகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் யாருக்கும் தராத ஒரு உரிமை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு எந்த நேரத்திலும் செல்லலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு அனுமதி பெற்று அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகணும், நேரம் கேட்டு தான் போக வேண்டும். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி எல்லா உரிமைகளையும் கொடுத்தார்கள். இதை எந்த சமூகத்திலையும் நாம் பார்க்க முடியாது. அன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நடவடிக்கைகளை பார்த்து, அணுகுமுறைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நாமெல்லாம் சமூகத்தில் எந்த அளவுக்கு அந்தஸ்துப்பட்டவர்கள், மிக செல்வாக்கக்கூடியவர்கள். நாம் இருக்க நம்மை தொழுகைக்காக வேண்டி அழைக்கக்கூடிய ஒரு நபர் யாரு தெரியுமா? ஒரு கருத்த நீக்ரோ அடிமை. அவர்தான் அங்கே மக்காவிலே பாங்கு சொல்லி மக்களை அழைக்கக்கூடிய பணியை செய்கிறார். நம்முடைய அழைப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கருத்த மனிதர் என்று குஃபார்களே, குறைஷிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உரிமைகளையும் கொடுத்தார்கள். அப்போ நமக்கு என்ன புரியல, இந்த மார்க்கம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம்?
இந்த மார்க்கத்துக்குள்ளே ஒருவர் கலிமா சொல்லி உள்ளே வருகிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே ஒரு பழைய முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன அணுகுமுறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற பாடங்களை இந்த சமூகம் படிக்காத காரணத்தினால் இன்றைக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராமலே வெளியே நிற்கிறான். நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு மீண்டும் அந்த தலித் பட்டம் இடப்படுமோ, எங்களுக்கு தீண்டாமை கொடுமை இருக்குமோ, எங்களை சமூகம் ஒதுக்கி வைக்குமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு சமூகத்தினுடைய இன்றைக்கு அணுகுமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹியாருக்கும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபகிஹு. பிறப்பால் முஸ்லீமாக இருக்கக்கூடியவனை விட நேற்று இஸ்லாத்தை தழுவி உள்ளே வரக்கூடிய ஒரு புதிய முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியவனாக ஆகிவிடுவான். எப்பொழுது தெரியுமா? ஒரு பழைய முஸ்லீமை விட இவன் மார்க்க அறிவால் அதிகம் பெற்றவனாக இருந்தால், கல்வியால் ஞானத்தால் அதிகம் பெற்றவனாக இருந்தால் நீ பின்னாடி தான், அவன் முன்னாடி. யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் உனக்கு முன்னுரிமை இல்லை, உனக்கு அந்தஸ்து இல்லை. நேற்று இஸ்லாத்தை தழுவி உள்ளே வந்து இந்த மார்க்கத்தை புறந்தள்ளி விடாமல் அக்குவேராக ஆணிவேராக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில கட்டு படித்து அந்த இல்மை பெறுகிறானே, அதை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் உன்னை விட அவன் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவனாக ஆகிவிடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இந்த சமூகம் இதை மறந்துவிட்டு இன்றைக்கு புதிய முஸ்லிம்கள் ஒரு பகுதியிலே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறந்து விட்டால் கபிரிஸ்தானில் இடம் தர மாட்டோம், உங்களுக்கு நிக்காவுக்கு நாங்கள் புத்தகம் தர மாட்டோம், நீங்கள் எல்லாம் நவ் முஸ்லிம்கள் என்று இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறான் என்று சொன்னால் இவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட அரவணைப்பாக நடந்தாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு நம்ம நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கல்லையும் மண்ணையும் வணங்கிய மக்கள் அல்லாஹ் ஒருவனை வணங்குகிறேன் என்று இந்த மார்க்கத்துக்குள்ளே வருகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையில் இஸ்லாமிய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து மரணித்து விட்டோம் என்று சொன்னால் உயர்வான அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியை நற்செய்தியாக சொல்ல வேண்டும். அவர்கள் சமூகத்தில் விரட்டப்பட்டவர்களாக, சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக, தங்களுடைய குடும்பங்களிலிருந்து விரட்டப்பட்டவர்களாக அவர்கள் அனாதிகளாக நிற்கின்ற பொழுது அவருக்கு யார் நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும், அவருக்கு யார் ஆறுதல் வார்த்தையை சொல்ல வேண்டும்? நாம் தான் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபி வருகிறார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் அவ் காத்திலு அவ் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது அவர்களே, நான் ஒரு தியாகத்திற்காக வேண்டி வருகிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையை சேர்ந்து போர் செய்யவா அல்லது இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளவா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்லிம், நீ முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கோ. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எதை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சும்ம காத்தல ஃபகுத்தில, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீதாகவும் ஆகிவிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், உமில கலீலா அமல கலீலா உஜிர கசீரா, குறைவான அமலை செய்தார், அல்லாஹ்விடத்தில் நிறைவான நன்மையை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார். இஸ்லாத்துக்கு வந்த உடனே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்தார், இந்த உயிர் அல்லாஹ்விற்காக வேண்டிய பிரிய வேண்டும்ங்கிற ஆசையை வைத்தார், உடனே ஷஹீதாகிவிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நற்செய்தி சொல்கிறாங்க? சின்ன வேலையை செய்தார், பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு வரலாறு அல்ல, இரண்டு வரலாறு அல்ல, பல செய்திகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த மக்களோடு எப்படி பழகினார்கள் என்ற செய்தி. இன்றைக்கு சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தார்கள் தெரியுமா? சில சஹாபாக்களுடைய வரலாறை படிக்கின்ற போது பார்க்கிறோம், சிறு பிராயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை கேள்விப்பட்டு விட்டு, முஹம்மதுடைய கொள்கையை கேள்விப்பட்டு விட்டு மக்காவிற்கும் மதீனாவுக்கும் வரக்கூடிய மக்கள் பிற்காலத்தில் என்னுடைய மகன் முகமதோடு ஒட்டிதான் இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அவருடைய குடும்பங்கள் வந்து நிற்கின்ற பொழுது கூட அழைக்கிறார்கள், மகனே என்னோடு வந்து விடு, நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து விடு, முகம்மதை விட்டு பிரிந்து வந்து விடுகின்ற போது சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலும் கூட சில சஹாபாக்கள் சிறு வயதில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒருபோதும் நான் இந்த முகம்மதை விட்டு நான் வரமாட்டேன் என்று சொன்னார். காரணம் என்ன? தாய் இல்லத்தோடு அன்பு காட்டக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு என்ற செய்தியை பார்க்கிறோம்.
இன்றைக்கி சமூகத்துக்கு அந்த செய்தியெல்லாம் புரியலை. ஒரு சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் தெரியுமா? என்றைக்கு நான் இஸ்லாத்தை நான் தழுவினேனோ அன்றிலிருந்து நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது என்னை முதல்ல சிரித்த வண்ணமாக பார்ப்பார்கள். இன்றைக்கி முஸ்லீமு புதுசாக வந்தானே இங்கேருந்து முறைக்கிறான், இவன் என்னடா பள்ளிவாசலுக்கு உள்ள வரான், இவன் என்னடா நம்ம ஜமாத்துக்குள்ளே வர்றான், இவன் வந்து என்னோட நம்மோட உறவுகிறான் என்று இன்றைக்கு ஏதோ ஒரு தீண்டத்தகாதவனை போல, ஏதோ ஒரு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வருவதை போல இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு தன்னுடைய சிரிப்பினால், தன்னுடைய புன்முறுவலினால் அவர்களை கவர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே, நாம் எங்கே? யோசித்து பாருங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் பல்வேறு வரலாறுல பார்க்கிறோம். முஸ்லீமில் ஒரு செய்தியை பார்க்குறோம். அம்ர் இப்னுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார். வந்து அந்த சக்கராத்துடைய நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அவருடைய மரணத்திற்கு சஹாபாக்கள்லாம் போகிறாங்க. போகின்ற பொழுது அந்த சஹாபி சுவரை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். சக்கராத்துடைய நேரத்தில் சுவரை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். அப்போ அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அம்ருடைய மகன் சொல்கிறார், யா அபதா அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கதா வ கதா வ கதா. என் தந்தையே, ஏன் அழுவுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கிறதுன்னு நற்செய்தி சொன்னார்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன உடனே அந்த சஹாபி தன்னுடைய முகத்தை மக்களை பார்த்து அழைத்து சொல்கிறார், இன்ன அஃலத மா நுஇது ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். மக்களே, தோழர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? கலிமாவை சொல்லியிருக்கிறேன். அப்போ கலிமா சொல்லி ஒருத்தன் உள்ளே வர்றான்னா அவனுக்கு எப்படி என்ன செய்யணும்? சமூகம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், அந்த சஹாபி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்ற இன்பங்களிலே மிகப்பெரிய இன்பம் இந்த கலிமா தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு, நான் வைன்னி குன்து அலா அத்பாக்கின் சலாஸ், நான் என்னுடைய வாழ்க்கையிலே 3 கட்டங்களை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்கிறார். யாருங்க? பிறப்பால் முஸ்லீம் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். அவர் சொல்கிறார், 3 கட்டங்களை அடைந்திருக்கிறேன். அதில் ஒரு கட்டம் என்ன தெரியுமா? இந்த எந்த முஹம்மதுடைய வாழ்க்கையை கொள்கையை நான் ஏற்றிருக்கிறேனோ அவரை பார்த்தால் எனக்கு பிடிக்காது, அவருடைய கொள்கையை கேட்டால் எனக்கு பிடிக்காது, அவரை பார்த்தாலே நான் அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிரியாக இருந்தேன். அப்படிப்பட்ட நான் அந்த முஹம்மதை கொலை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தது. நான் அந்த காரியத்தை இன்றைக்கு நான் செய்திருந்தால் நான் எங்கே போயிருப்பேன்? நரகத்துக்கு சென்றிருப்பேன் அல்லவா என்று தன்னுடைய பழைய காலத்தை நினைவு கொடுத்துக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த அம்ர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நான் முஹம்மது இடத்துல வருகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை உப்சுத் யமீனக, வலது கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்கிறேன். நான் உங்களிடத்திலே உடன்படிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கையை நீட்டுறாங்க. இந்த சஹாபி உடனே கையை எடுத்துக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, மாலக்க யா அம்ர், அம்ரே ஏன் கையை இழுத்துட்டீங்க? என் கையை நீட்ட சொல்லிட்டு நீங்கள் ஏன் கையை சுருக்கிட்டீங்க என்று கேட்கின்ற போது அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, குல்து அரத்து அன் தஷ்தரித்த, நான் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் செய்துக்கிறேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, என்ன நிபந்தனை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அன் யக்ஃபிரலி, என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். யார் சொல்கிறா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபி சோழர் சொல்கிறார், என்னுடைய பாவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதனால் தான் நான் பின்வாங்கி விட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உடனே, அம்ரே அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்தமு மா கான கபலா வ அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கபலா வ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கபலா. அம்ரே, உனக்கு தெரியாதா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதே போல ஹிஜ்ரத் செய்துவிட்டால் அந்த ஹிஜ்ரத் செய்வதற்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஒருவர் ஹஜ்ஜை செய்துவிட்டால் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு வருகிறது உனக்கு என்று தெரியாதா என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு? கையை நீட்டி இஸ்லாத்தை என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய கையால் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்ந்தேன். இது என்னுடைய 2வது கட்டம். அடுத்து 3வது கட்டத்தையும் என்னுடைய வாழ்க்கையை நான் அடைந்தேன். என்ன தெரியுமா? அது பெரிய சஹாபி. நான் பல பொறுப்புகளிலே இருந்திருக்கிறேன், பல பதவிகளிலே இருந்திருக்கிறேன். ஆனால்
மா அதிரி மா ஹாலி ஃபீஹா, அந்த பொறுப்புகளிலே பதவிகளிலே இருக்கின்ற போது என்னுடைய நிலை என்ன என்பது எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு நான் அநியாயம் செய்திருக்கிறேன். என்னுடைய பவரினால், பதவியினால், பொறுப்பினால் எல்லோருடைய உரிமைகளையும் நான் பறித்திருக்கிறேனே. அப்படிப்பட்ட அந்த மோசமான அந்த என்னுடைய ஆட்சியினுடைய காலத்தில் நான் நடந்து கொண்ட முறை இருக்கிறது, அதை பார்த்து நான் அஞ்சுகிறேன். அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருப்பான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அம்ரு சொல்கிறாங்க, தோழர்களே, நான் இறந்து விட்டால் எனக்கு பின்னாடி யார் என்ன செய்யாங்க ஓலமிட்டு அழுது வராதீர்கள். மாற்று மதத்தவர்கள் செய்வதைப் போல நெருப்பு சட்டிகளை எல்லாம் எனக்கு பின்னாடி தூக்கிட்டு வராதீங்க. நான் இறந்து விட்டால் என் மேலே மண்ணள்ளி போடுங்க, போட்டு விட்டு ஒட்டகத்தை அறுத்து பங்கிடக்கூடிய அளவுக்கு நேரம் என் கபர் பக்கத்தில் நில்லுங்க. இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கொண்ட நபித்தோளுடைய வாழ்க்கையை பாருங்கள். சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, ஒந்துரு மாதா ராஜி ருசுல ரப்பி. அதுக்கு முன்னே நீங்கள்லாம் போயிடுவீங்க, எனக்கு கேள்வி கேட்பதற்காக வேண்டிய வானவர் வருவாரே, அந்த வானவரிடத்தில் நான் என்ன பதில் சொல்வேன் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அழுது கொண்டிருந்தார்ங்கிற செய்தியை முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே பார்க்குறோம். ஆக அன்புக்குரிய சகோதரில், ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு நற்செய்தியை சொன்னார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்துக்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால், இன்றைக்கி அப்படி தான் ஆகிப்போச்சு. விஐபிகள் யாராவது சினிமா நடிகர்கள் அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டா சமூகம் தலைக்கு மேலே தூக்கி வச்சிருக்கான், அப்படியே தூக்கிட்டு ஆடுறான், வாங்க வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் ப்ரோக்ராம் அங்கே ப்ரோக்ராம். இஸ்லாத்துக்கு வந்தால் ரசூல்லா இப்படி தலைக்கெல்லாம் எல்லாம் தூக்கி வச்சு ஆடலை. அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வேலை என்ன தெரியுமா? ஒருவர் கலிமா சொல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மார்க்கத்தை முறையாக கற்றுக் கொடுத்தார். அதான் ரசூல்லா செய்த வேலை. இன்னைக்கு சமூகம் இதை மறந்துட்டு கொஞ்ச நாள் அப்படி ஃபேமஸாக அவர் இருக்கிறவரை இந்த சினிமா ஹீரோக்களை இந்த கிரிக்கெட் நட்சத்திரங்களை காமிக்கிற மாதிரி என்ன சில சமூகத்துக்கு காமிச்சு அதெல்லாம் தூக்கி கீழே போட்டுறான். இது ஒரு மோசமான அயோக்கியத்தனமான வேலை, இந்த சமூகம் செய்யக்கூடிய வேலை. ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் கலிமா சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? மார்க்கத்தை புரிய வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். எத்தனை சஹாபாக்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் முஸ்லிம் ஹதீஸை பார்க்குறோம். சில கூட்டங்கள் வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅமத்தஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி 70 மினல் அன்சார், 70 சஹாபாக்களை மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக அனுப்பினார்கள். யார் தெரியுமா இவர்கள்? குர்ராக்கள், குர்ஆனை மனனம் செய்த காரிகள், தெளிவாக இனிமையாக ஓதக்கூடிய ஹாஃபிதுகள். 70 பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. எதற்காக வேண்டி? குர்ஆனை ஓதி கொடுப்பதற்காக, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக. இவர்கள்லாம் பெரிய ஆளுங்களா? யார் தெரியுமா இந்த குர்ராக்கள்? பகல் நேரத்தில் தங்களுடைய தலையிலே விறகை சுமப்பார்கள். தியாகங்களை பாருங்கள். இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு கூட்டு போனால் இஸ்லாத்துக்கு வந்தவங்களை மறுக்கிறான், நினைக்கிறான், எதுக்கு இவனெல்லாம் கூட்டு போகணும், அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னா யோசிக்கிறான். அவன் நம்மளோடு பழக வேண்டும், சேர வேண்டும், இந்த கூட்டமைப்போடு, ஜமாத்தோடு, இந்த உறவுகளோடு, இஸ்லாமிய சமூகத்தோடு ஒன்றிணைக்கணும்னா சமூகம் யோசிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே 70 பேர் அனுப்பிச்சு விட்டாங்க. யார் அவர்கள்? பகல் நேரத்திலே தங்களுடைய தலைகளிலே விறகை சுமந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், இரவு நேரத்திலே பள்ளிவாசலிலே தொழுவார்கள். அப்படிப்பட்ட ஹாஃபிதுகள். ஆனால் கொண்டு போனாங்க, என்ன செய்துட்டாங்க அப்படின்னா, பேர மவுனா என்ற இடம் வருகின்ற பொழுது இந்த குஃபார்கள் திட்டம் போட்டு, சதி திட்டம் போட்டு வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அந்த 70 பேரையும் கொண்டு போய் தலையறுத்து விட்டாங்க. யாரு? 70 பேரும் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், ஹாஃபிதுகள், அல்லாஹ்வுடைய சிறப்போடு அல்லாஹ்வுடைய சிறப்பை பெற்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க? அந்த மக்களுக்காக வேண்டித்தான் ஒரு மாதமாக என்ன செய்தாங்க? சபித்து குனூத் ஓதுறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு செய்தியை பார்க்குறோம். அப்பவும் என்ன செய்கிறாங்க? சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? சொல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அந்த மக்களுக்கு அந்த சீதோசனை எல்லாம் ஒத்துக்காமல் இருந்தவொன்னே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு சில துஆவும் செய்கிறாங்க. செய்து விட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்களுடைய நோய் குணமாவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஏதோ இந்த ஒட்டகத்தினுடைய பாலிலிருந்து அதனுடைய சிறுநீர்லேருந்து குடிங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இதில் தான் என்ன செய்யுது? மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஒட்டக சிறுநீரில் இன்றைக்கி என்னது இருக்குது? கேன்சருக்கு மருத்துவம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கி ஆய்வு செய்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? மருத்துவமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வந்த மக்களுக்கு
வந்தாங்க, நாட்டுக்கு வந்தாங்க, இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள், உடம்புக்கு ஏற்றுக்கல, வேறு நாட்டை சார்ந்தவர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு ஒட்டகத்தினுடைய பாலையும் அந்த சிறுநீரையும் கொடுத்து குடிங்க, உங்களுக்கு சரியாகுங்கிறாங்க. குடித்தாங்க, சரியாயிட்டு. ஆனால் என்ன செய்துட்டாங்க அப்படின்னா, எந்த சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்களோ அந்த சஹாபாக்களை நினச்சிட்டாங்க, இவங்களும் கழுத்து அறுத்துட்டாங்க. எப்போ நைட்டு நடக்குது, காலையில் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக சொன்னாங்க, இந்த வேலையை செய்த முனாஃபிக்குகள் யார், உடனே பிடிச்சிட்டு வாங்கன்னாங்க. மறுநாள் காலையில் ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே அவர்களுக்கு மார்கைகள் வெட்டப்பட்டு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், முதலாக நாம் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறேங்க. சும்மா அவனுக்கு நான் அதை செய்தேன் இதை செய்தேன் பேர் வச்சேன் களிமா சொன்னேன், அதெல்லாம் ரெண்டாவது. முதலாக அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட வேலையை செய்ய வேண்டும்ங்கிற அந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், மனதில் ஞாபகம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி பல பேரை நம்ம சந்திக்கிறோம், பல கூட்டங்களில், திருமண வைபவங்களில், நிகழ்ச்சிகளில், பல கட்டங்களில், பல சந்தர்ப்பங்களில் சந்திக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் மறந்துடுறோம். இவர் யார், இவர் தெரியாது, ஆள் தெரியாது. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, ஆள் தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்கள் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களை. அதில் ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் அம்ர் இப்னு அபஸல் சுலமி, முஸ்லீமில் வரக்கூடிய நீண்ட ஹதீஸ். அந்த அம்ர் இப்னு அபஸல் சுலமின்னு சொல்லக்கூடிய அம்ரு ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. மக்காவுக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு ஏற்றவுடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ நீ வேண்டாம்பா அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ மக்காவில் இருக்காத, ஏன்னா நானே தலைமறைவாக இருக்கிறேன். ரசூல் ஆரம்ப கட்டத்தில் நானே தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, நீ உங்கள் நாட்டுக்கு போயிரு, எப்போ அல்லாஹ் நமக்கு வெற்றி தருகிறானோ அப்பொழுது வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த அம்பரை சொல்லி அனுப்புகிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, மக்காவில் நாட்டுக்கும் போயிட்டார். போன உடனே ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தாங்களா இல்லையா, ஹிஜ்ரத் செய்து, அந்த செய்தி இந்த அபுருக்கு கிடைக்கிறது. கிடைச்ச உடனே அதை கேள்விப்பட்டுட்டு வர்றார், மதீனாவுக்குள்ளே வர்றார். சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அத்தஅரிஃபுனி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை ஞாபகம் இருக்குதா அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு அந்த சிந்தனை இருக்குது பாருங்க. உடனே சொன்னாங்க, நஅம் அன்தல்லதி லகீதனி பி மக்கா, நீ மக்காவில் என்னை சந்தித்தாயே அவர்தானே என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம், எத்தனையோ புதுமுகங்களை, எத்தனையோ சஹாபாக்களை பார்த்திருக்கலாம். ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர், அவருக்கு இஸ்லாத்தையும் களிமாவையும் சொல்லிக் கொடுத்து உன் நாட்டுக்கு போ, பின்னாடி என்னை சேர்ந்துக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை மைண்டில் பாருங்கள், அப்படி ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மதீனாவுக்கு அவர் சந்திக்கின்ற பொழுது, நீ மக்காவில் என்னை பார்த்தாயே, களிமா சொன்னாயே அவர் தானே என்று நினைச்சாங்க, ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹ் காட்டிய அன்பு, இது ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் மீது காட்டிய கருணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை வரக்கூடிய மக்களுக்கு நாம தாங்க உதவி செய்யணும். அவர்களை அரவணைப்பது, அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ, அவர்களோடு எந்த அளவுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும், அவர்கள் வரக்கூடிய கஷ்டங்கள், அவர்கள் செய்யக்கூடிய எத்தனையோ வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்திருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் இந்த ஹதீஸை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றார். வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா, 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி அளவுக்கு ஆடுகளை வாரி வாரி கொடுத்தாங்க. ஏன்னா இஸ்லாத்துக்கு வராத, இஸ்லாத்தின் மீது நேசிக்கக்கூடிய மக்களுக்கு ஜகாத்தே கொடுக்கலாம், தப்பில்லை. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்தாலும் இஸ்லாத்தை அவர் பிரியப்படுகிறார். அவர் வந்த உடனே பெரிய ஆட்டு மந்தையை கொடுத்தாங்க. அவர் போய் தன்னுடைய சமூகத்தில் சொன்னார், யா கௌம் அஸ்லிமு, என் சமூகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபைன்ன முஹம்மதன் யூதி அதான் லா யக்ஷல் ஃபாகா, முகமது வாரி வாரி கொடுக்கிறார், அவர் வறுமைக்கு அஞ்சுவதே இல்லை. இன்றைக்கி மக்களுக்கு அரசாங்கம் செலவு பண்ணதுக்கு யோசிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய கஜானால இருக்கக்கூடிய செல்வங்களை எவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தாங்க. அப்போ காசை கொடுத்து இஸ்லாத்துக்கு இழுக்கிறீங்களா, நிறைய பேர் கேட்குறானே, அது அல்ல. அவருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகின்ற பொழுது உதவி செய்யலாம். அவர்கள் உலக ஆதாயத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றாலும் கூட அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை, ஹிதாயத்தை ஸ்ட்ராங் ஆக்கி உண்மையான முஸ்லீம்களாக நிச்சயமா வாழ வைக்கக்கூடிய வேலையை அல்லாஹ் நிச்சயமா செய்வான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் பார்க்குறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், இப்படிப்பட்ட உதவிகளை செய்யக்கூடிய வேலையும் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு செய்திருக்கிறாங்க பார்க்குறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையினால் பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளை பார்த்து விரண்டு ஓடிடுறான். முதலாளிகளாக இருந்தால்
மேனேஜராக இருந்தால் இப்போ நம்மளோடு பழகக்கூடியவனை பார்த்து நினைச்சான் பா இப்படி இருக்காருப்பா. ஏன்னா அவன் மார்க்கத்தை பார்ப்பதில்லை. வரக்கூடியவர்கள் மார்க்கத்தை பார்க்கறதில்லை, நம்முடைய நடைமுறைகளை பார்த்து என்ன செய்கிறாங்க, இது தேராது, இது நம்மளை மாத்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா தர்கா வணக்கத்தை பார்க்குறான், இந்த மார்க்கத்தில் அனாச்சாரம் செய்யக்கூடியதை பார்க்குறான், வரதட்சணையை பார்க்குறான், ஆடம்பர திருமணத்தை பார்க்கிறான். அப்போ முஸ்லீம்களுடைய நடவடிக்கையை பார்த்து என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி இஸ்லாத்தை விட்டு விலகி நிற்கக்கூடிய பல மக்களை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை இருக்குது பாருங்கள், உண்மையான அந்த இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் காட்டி தந்த இப்படித்தான் உங்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு அல்லாஹ் காட்டி கொடுக்குறானே, அது மூலமாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் எத்தனையோ பேர். அதில் ஒரு வரலாறு தான் சுமாமா, அதாவது அவர் பேர் சுமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய யமாமா நாட்டினுடைய அதிபதி. அவர் என்ன செய்கிறாரு, பள்ளிவாசலில் கைதியாக பிடிக்கப்பட்டு, பல சந்தர்ப்பம் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான், பிடிக்கப்பட்டு என்ன செய்கிறார், கட்டப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, கைஃப ஹாலுக்கு யா சுமாமா எப்படி இருக்கிறீங்க கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, இன் தக்துலினி தக்துலதா தமின் வைன் துன்இம் அலா ஷாக்கிர், முகமது அவர்களே நீங்கள் என்ன கொலை செய்திருங்க. ஏன்னா பெரிய நாட்டினுடைய அதிபதி, ஏன்னா அதிபதியெல்லாம் இன்றைக்கி அட்டகாசம் தானே பண்ணுறான். எவெல்லாம் பொறுப்பில் பதவியில் வர்றானோ, காசு பணம் வருகிறதோ எல்லாமே அட்டகாசம் தான் பண்ணுறான். நீ பார்க்குறோமா இல்லையா? ஏன்னா அந்த காசும் பணமும் பதவியும் அவர்கள் என்ன செய்யுது, உலகத்தில் சீரழிக்கிறது. அப்போ இவர் ஒரு அதிபராக இருந்தவர் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னார், எனக்கு கொலை செய்யணும்னா செய்திருங்க, அதே நேரத்தில் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சொன்னார். இப்படி 3 தடவை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை கேட்குறான். கடைசியில் கட்டை அழுத்து விட சொல்கிறாங்க. கட்டை அழுத்து விடப்பட்டாச்சு. நேராக போகிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் தண்ணி அள்ளி ஊற்றுறாரு, குளிக்கிறாரு, மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட களிமா சொல்லி களிமாவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டுட்டு சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் நான் வெறுக்கக்கூடிய ஒரு முகம் உங்களுடைய முகம்தான். அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே நான் நேசிக்கக்கூடிய ஒரு திருமுகம் உண்டு என்று சொன்னால் உங்களுடைய முகம்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட களிமாவை ஏற்றுக்கொண்டு நான் உம்ராவுக்கு போகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி தாருங்கள் என்று நினைச்சிடா வாங்கிட்டு போகிறார். போன உடனே மக்காவில் இருக்கக்கூடிய, நான் பெரிய அதிபர் இல்லை, ஒரு நாட்டினுடைய அதிபரே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு, ஒபாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் என்ன நடக்கும், அதை மாதிரி ஒரு நாட்டினுடைய அதிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்த உடனே மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்டாங்க, சபௌத்த சுமாமாவை எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா, உனக்கு மதம் மாறி விட்டாயா, ஏன் கொள்கை மாறினா என்று எல்லாரும் வசைபாடினார்கள். ஆனால் அந்த நபித்தோழர் சொன்னார், சுமாமா வலாக்கின் அஸ்லம் துமா முஹம்மது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மதம் மாறலப்பா, தூய மார்க்கத்தை முகம்மதோடு நான் ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னார். தூய மார்க்கத்தை முகம்மதோடு நான் ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அத்தோடு இன்னும் சொன்னார், வல்லாஹி லா தஅதீக்கும் மினல் யமாமா ஹப்பத்துன் ஹின்தா ஹத்தா யஅதன ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு நாட்களாக நான் தான் உங்களுக்கு அதிபராக இருந்தேன் என் சொல்லை நீங்கள் கேட்டீர்கள், ஆனால் இன்றைக்கு எனக்கே யார் தெரியுமா தலைவர், முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ஆர்டர் போட்டால்தான் உங்களுடைய நாட்டுக்குள் ஒரு விதையை கொடுக்கனாலும் நான் கொடுப்பேன், உங்களுடைய உணவுப் பொருட்களை நான் சப்ளை செய்ய வேண்டும் என்றாலும் எனக்கு முஹம்மது ஆர்டர் போட வேண்டும், அப்பொழுது தான் நான் கொடுப்பேன் என்று ஒரு நாள் 3 நாட்களில் சில நாட்களில் சில மணி நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டார் அந்த நாட்டினுடைய அதிபர் யமாமா என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அப்போ இப்படியே பல வரலாறுகளை நான் பார்க்குறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களோடு எப்படி அவருடைய அணுகுமுறைகள் இருந்தது என்பதை தெளிவான விஷயங்கள். எனவே நாம் அந்த மக்களோடு நாம் பழகுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நடைமுறைகள் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது வாழக்கூடிய நமது நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சக்தி ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் பதவி ஏற்று உடனடியாக தங்களுடைய வேலைகளை காமிப்பதை கொஞ்சம் நிறுத்தி வச்சு விட்டு இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் என்ன செய்யக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய எதிரொலி தான் சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாட்டுக்கறியை கூட அறுக்கக்கூடாது, அதே போல்
அதை சேமித்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த விற்பனைக்கான பயங்கரமான ஒரு சட்டத்தை இன்றைக்கு மகாராஷ்டிராவில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு சட்டம் என்று சொன்னால், இந்த மாதிரியான யாரும் மாட்டுக்கறி வியாபாரம் பண்ண அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு 5000 ரூபாய் தண்டனையும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரரை யோசித்து பாருங்கள். இந்த சட்டம் போட்டோன்னே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் அதுவும் சேர்ந்து சொல்லுது, அங்கே மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும் சட்டம் அப்படிங்குது. அப்போது இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் நசுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நசுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கி ஒரு பக்கத்தில் பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பக்கம் கத்துறான். ஆனால் இந்த மாட்டுக்கறியுடைய பிஸ்னஸ்னால வியாபாரத்தினால் ஆண்டிற்கு 25,000 கோடி நாட்டிற்கு என்ன செய்து லாபம் கிடைக்குதான். இதை போய் ஒரு நிறுத்துறான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கட்டும், அவராது யோசிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோமே, மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம், இந்த சட்டத்திற்கு நாம் ஒப்புதல் அளிக்கிறோம் என்று நாட்டை ஆளக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் ஆளுபவர்கள் சைத்தான்கள், ஆளுபவர்கள் அயோக்கியர்கள். அப்போ முஸ்லீம்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். எத்தனையோ மனுஷனை கொலை செய்கிறான் நாட்டில், பார்க்குறோமா இல்லையா? குஜராத் கலவரங்கள், எத்தனையோ கலவரங்களை பார்க்கிறோம். அப்போ மனுஷனை அறுக்கிறவங்களுக்கு எனதில்லை, சரியான சட்டம் இல்லை. ஆனால் மாட்டை அறுக்கிறவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸாக வியாபாரமாக செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறான்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டு இந்த சமூகத்தை நசுக்க பார்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி சமீபத்தில் நம்ம பார்த்தோம், டெல்லியில் ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டு அவளுடைய உயிருக்கு போராடி தனி விமானத்தில் சிங்கப்பூர் வரை கொண்டு போய் நினைச்சிட்டாங்க, முயற்சித்தார்கள். அல்லாஹ் நாடவில்லை, உயிர் பிரிந்து விட்டது. நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டது. வெளிநாடுகளிலும் இந்த நியூஸ் பேசப்பட்டது. இந்தியாவில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, பெண்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசப்பட்டது. ஆனால் இறந்தது பெண், கற்பழிக்கப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து விட்டாள். அதற்காக வேண்டி செய்தவன் அந்த செயலை செய்திருக்கக்கூடியவன் ஜெயிலில் இருக்கின்ற பொழுது என்ன தெனாவட்டா பேசுகிறான் தெரியுமா? செய்திகளில் அவனை வெளியே கொண்டு வருகின்ற பொழுது பேசுகிறான், என்னோடு நடந்து கொண்ட அந்த பெண் அவள் அமைதியாக இருந்தால் செத்திருக்க மாட்டாள். எவ்வளோ திமிருத்தனமான பேச்சு பாருங்க. அயோக்கியர்களுடைய ஆட்சி, சைத்தான்களுடைய ஆட்சி. ஒரு பெண்ணை அநியாயமாக இரவு நேரத்தில் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டு விட்டு திமிருத்தனமாக என்ன பேசுகிறான் வெளியில்? அங்கனே கழுத்த இருக்கணுமா இல்லையா? அங்கனே தூக்கு தண்டனை போடணுமா இல்லையா? அதான் நேற்று நடந்துச்சு நாகாலாந்தில் ஒரு ரேப் கேஸில், கற்பழிப்பு கேஸில் பிடிச்சி என்ன செய்தாங்க, ஆளை கற்பழிப்பு ஒரு பெண்ணை கெடுத்து விட்டான், ஆளை பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டாங்க. மக்கள் ஒன்று திரண்டு அந்த சிறைச்சாலையை சூறையாடி ஆளை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து அடித்து உதைச்சே கொண்டு போட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இதானே தீர்ப்பு? உண்மையான தீர்ப்பு தானே. அரசாங்கத்தையும் மீறி மக்கள் கிளர்ச்சி பண்ணி ஆளை கொண்டு போட்டாங்க. இதான் நடந்துச்சு. ஆனால் இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா, என்னோட நடந்து கொண்ட அந்த பெண் அமைதியாக இருந்தால் நடந்திருக்காது, இந்த மரண சம்பவம் நடந்திருக்காது என்று பகிரங்கமாக கேவலமாக என்ன பேசுகிறான். இதை மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன தரமா சொல்லிடுறான், இதெல்லாம் நீங்கள் வெளிநாடுகளுக்கு இந்த நியூஸை போடாதீங்க, மீடியாக்களுக்கு எச்சரிக்கை. ஏன் நாட்டை பற்றி திறந்தாழ்ந்து பேசிடுவாங்க, நாட்டை பற்றி கொச்சையாக பேசி விடுவார்கள், எனவே இதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ மனுஷனை கொள்கிறான், அவங்களுக்கு என்ன செய்கிறான், நம்ம வரிப்பணத்திலே எல்லா பாதுகாப்பையும் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா சாப்பிட்றான்னு உள்ளே போட்டு வச்சுருக்கான். மாட்டை வியாபாரத்துக்காக வேண்டி அல்லாஹ் அனுமதிச்சது, இந்த நாட்டினுடைய சட்டம் அனுமதிச்சது, அதை செய்பவர்களுக்கு 5000 ரூபாய் தண்டனையும் 10 வருடங்கள் சிறை தண்டனையும் என்று போடுகிறான் என்று சொன்னால் இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்படியே சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக அறுக்கிறாங்களே உதுகியா அன்னைக்கு, பக்ரீத் அன்னைக்கு, அதை செய்யக்கூடாது என்று அடுத்து தடை செய்வார். அதான் வேலை. முஸ்லீம்களுடைய அந்த கலாச்சாரங்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். இவர்கள் யோசிக்க வேண்டுமா? அரபு நாட்டில், இன்னைக்கு அரபு நாட்டில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், அவர்களுக்கு பண்டி இறைச்சி ஹராம்ங்கிறது தெரியும். அப்படி இருந்தும் கூட பல சமய மக்கள் இந்த நாட்டுக்குள்ளே வாழ்கிறார்கள் என்பதற்காக சவுதியில் கூட என்ன செய்யப்படுது, இந்த பண்டி இறைச்சி விற்பனைக்கு வைக்கிறாங்களா இல்லையா? நான் முஸ்லீம் ஃபார் நான் முஸ்லீம் போடுறாங்க. அதற்கென்று சில கடைகள், அதற்கென்று ஏரியாக்கள்லாம் வச்சு அதுவே என்ன செய்து விற்பனை செய்யப்படுகிறது. பல அரபு நாடுகளில் விற்பனை செய்யப்படுகிறது. என்ன காரணம்? நாம் முஸ்லீம்களாக இருந்தாலும் நமக்கு ஹராமாக இருந்தாலும் கூட பல சமய மக்கள் வாழக்கூடிய இந்த மக்கள் அவர்களுடைய உணவு இஷ்டப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்கன்னு அனுமதிக்கிறாங்க. ஆனால் இவன் ஜனநாயக நாடு என்று சொல்லிவிட்டு இவன் செய்கிற வேலை என்ன? ஏன்னா பசு அவங்களுக்கு என்னது,
கடவுள் தெய்வம் கண்டதையெல்லாம் வணங்கக்கூடிய மக்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் செய்தாலும் கூட உள்நோக்கம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களை என்ன செய்யணும், அவர்களை மட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை நசுக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் அனுமதித்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒன்றை ஹலால் அல்லது ஹராம் என்று சொல்லிவிட்டால் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மாவிற்கும் அது ஹலால் தான், ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மாவிற்கும் அது ஹராம் தான். அதை எந்த சக்தியும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையான அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆக்கியருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.